ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா நாமக்கலுக்கு மிக அருகில் இருக்க கொல்லிமலை அங்கே தான் போகிறோம். அதாவது ஓட்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டு எல்லாரும் வந்து சரி ஒரு நாள் சும்மா இருக்குமே என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது அதான் அதை போட்டு முடிச்சுட்டு தான் இவர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். பத்த சாரதி இவரையும் தெரியும். நம்ம சிஓஓ இவர் தான் நம்ம கூட புதுசாக சேர்ந்துருக்கு. இந்த கொஞ்சம் தமிழ் ஒரு 4 வார்த்தை பேசுங்க. கமான் ஸ்பீக். ஸோ இப்போ நம்ம கொல்லிமலைக்கு போகிறோம். போகிற வழியில் என்னென்னலாம் இருக்குது இங்கே பாருங்க என்ன பண்ணியிருக்காருன்னு, என்ன காரியம் பண்ணியிருக்காரு பாருங்க. சன்ரைஸ் பார்க்கலான்னு சன்செட் ஆகிற வரைக்கும் கார்ல போட்டு தூங்கி இருக்காரு இந்த நபர். யார் தெரியுதா? நம்ம கிருஷ்ணகுமார். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொல்லிமலை ரீச் ஆகிட்டோம். நடுவில் ஒரு இடத்துல வந்து நல்லா வண்டியை போட்டு மொட்டையாயிட்டோம். கிருஷ்ணகுமார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. லெஜெண்டு. தஞ்சாவூர்லேருந்து அவர் ஒய்ஃப் கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்காரு. ஆஃபீஸ் ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்காரு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டீ கடையில் அருமையான டீ குடிக்க போகிறோம். ஸோ அடுத்து என்னென்ன அப்படிங்கிறத வெகு விரைவில் சொல்லுங்க கிருஷ்ணா. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? நம்மளோட பிளான் என்ன? சொல்றதுக்கு கூட்டி வந்திருக்காங்க. சேனல் ஓனரே அவர் தான். மக்களே, கொல்லி ஹில்ஸில் உண்மையாகவே லோ பட்ஜெட்டில் தங்குறது எப்படி அப்படிங்கிறத நாங்கள் இன்னைக்கு காட்ட போகிறோம். வாங்க காட்டுறோம். பாருங்க, அதுவும் மூங்கில் ரெசார்ட், மூங்கில் ஹவுஸ்லாம் இருக்கு பாருங்க. அருமையான இடம். பார்த்தீங்கன்னா இயற்கை சூழல் அப்படியே சூழ்ந்திருக்கு. கொல்லிமலையோட அந்த அழகு அப்படி இருக்கு. அந்த மாதிரி ஒரு இடம். பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்காங்க, பல் தேய்ச்சிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது எந்த வகையில் லோ பட்ஜெட் அப்படின்னா பயோ டாய்லெட்டோட 0 rupeesல நம்மளுக்கு கிடைக்குது. ஏன்னா இங்க ஆளே இல்லை, பூட்டி இருந்தது, யாருதுன்னு தெரியல. நாங்க உள்ள வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இருக்கோம். டாய்லெட்லாம் இருக்கு. ஆல்வேஸ் வெல்கம். இவனை எவிடன்ஸ் கிரியேட் பண்றான். இந்த ஐடியா கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இவரு தான் லோகராஜ். உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஜப்பான். ஹாய் சொல்லுங்க ஜப்பான். ஆனா மக்களே பாத்தீங்கன்னா 0 பட்ஜெட்ல இந்த மாதிரி ஒரு ரெசார்ட் கிடைக்குமா பாருங்க. அருமையா இருக்கு. முக்கியமா இது யாரோடதுன்னு தெரிஞ்சா இன்னும் ஷாக்கிங்காக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெசார்ட்டில் தங்கியிருக்கோம். அதாவது இங்கே 5 பேர் வந்து தங்குற மாதிரி ஒரு இடம். அதை அப்படியே சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு இடமா இருக்குது பார்க்கறதுக்கு. ஓடெல்லாம் போட்டு ரொம்ப கம்பேக்டாக இருந்தாலும் சூப்பராக அழகாக இருக்குது. இப்போ ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ரூமில் இங்கே ஒரு ட்ரிபிள் பெட் இருக்குது, இங்கே ஒரு டபுள் பெட் இருக்குது, ஒரு டிவி இருக்குது, ஃபேனு ஒன்று இருக்குது, லைட் ஒன்று இருக்குது, சார்ஜ் போடுறதுக்கு நிறையா பவர்லாம் இருக்குது. ஸோ ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது, ஒரு கண்ணாடி அப்படி இப்படின்னு. ஓகே, நாங்கள் வந்து இன்றைக்கி 5 மணி வரைக்கும் தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அதனால் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஒரு இங்கே வந்து எங்களுக்கு 1000 rupees சார்ஜ் பண்ணியிருக்காங்க 5 பேருக்கு.
ஸோ ஒரு நாள் ரெண்ட்டு அப்படின்ற மாதிரி. ஸோ 8 hours ஆக்சுவலி. இப்போ நாங்கள் 9 மணி வந்திருக்கோம். 5 o'clock போல் வெக்கேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி ஒரு ½ hour எக்ஸ்டென்ஷன் டைம் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு 1000 rupees பே பண்ண வேண்டியிருக்கு. ரூம் இன்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2.2 marks கொடுக்கலாம், 5K. அண்டு இங்கே அவுட்டோர் ஃபெசிலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே வந்து வியூவும் நல்லாயிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே காடெல்லாம் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு கேரளா பிளேஸில் இருக்க மாதிரி அருமையாக இருக்குது. ஸோ வெளியே எப்படி இருக்கு பார்ப்பாங்க. ஸோ அந்த சோலா காட்லேருந்து அருவிக்கு போகிற வழியில் இந்த ரூம் இருக்குது. பார்த்தீங்கன்னா என் பேர் ராஜாஸ் ரெசார்ட். ஓகே, ஸோ வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது, அருமையாக இருக்குது. இந்த இடம் சூப்பராக இருக்குது. நாங்களும் வர வழியில் அப்படியே பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால தான் உள்ளே போனோம். ஸோ ஒரு ஆப்வியஸ்லி ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தான் ரூமில் இருக்க போகிறோம். அது எப்படி நாங்கள் இருக்க போகிறதில்ல. அண்ட் இந்த இடம்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ இன்றைக்கி எங்களோட பிளான்ஸ் என்ன அப்படின்னா, எங்களோட ஷெட்யூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதாய கங்கை நீர்வீழ்ச்சி போக போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பொட்டானிக்கல் கார்டனும் வியூ பாயிண்ட்டும் காட்ட போகிறோம். அதுக்கப்புறம் திரும்பவும் நாங்கள் வந்து ஆதாய கங்கை போயிட்டு சந்தைக்கு போயிட்டு ரூமுக்கு வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் பிளான். ஸோ இட்ஸ் 1 day ட்ரிப். நாங்கள் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் போகிறோம் அப்படின்றத இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நீங்களும் பிடிச்சிருந்தா அந்த இடத்துக்குலாம் வாங்க. ஓகே, லெட்ஸ் கோ. நம்ம எங்கே வந்திருக்கோம்? இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா என்ன ஃபால்ஸு? ஆகாய கங்கை ஃபால்ஸ் வந்திருக்கோம். நம்ம எங்க போறோம் அப்படின்னா குளிக்க போறோம். ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி குளிக்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா 1000 படிக்கட்டு வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 1வது நம்பர்ல நம்ம கால் வச்சிட்டோம். எனக்கு என்ன தெரியாதுங்கிறதுனால பக்கத்துல ஒரு எண்ணிட்டு வருவாரு, அதையும் சேர்த்து சொல்றான். எனக்கு என்ன தெரியாதுன்றதுனால ஜோஸ் வந்து எண்ணிட்டே வருவாரு. அதுவும் தமிழ்ல எண்ணுவாரு. என்னங்க ஜோஸ்? 1 2 3 4 5 1000 வரைக்கும் எண்றதுக்குள்ள அவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கடுத்தது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போனோம். வசந்த மாளிகை அந்த ஹோட்டல் பேர். ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் என்னென்ன சாப்பிட்டோம் பார்த்தீங்கன்னா குஸ்கா வாங்கணும், காடை அண்ட் சிக்கன், முட்டை பொடி மாஸ், ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே வாங்கணும். எல்லாமே பர்ஃபெக்ட், சூப்பர் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது. 70 rupees தான் குஸ்கா. அண்ட் காடை வந்து 240 rupees அண்ட் சிக்கன் ஃப்ரை வந்து 120 rupees இருந்தது. சிக்கன் ஃப்ரையும் ஃபிஷ் ஃப்ரையும். ஸோ எல்லாமே நல்லா இருந்தது, சாப்பிட்லாம். இவங்க யாருன்னு தெரியல, வெளி ஃபுல்லாக இவங்களுக்கு கல்யாண போஸ்ட் அடிச்சிருந்தது. ஸோ எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பொட்டானிக்கல் கார்டன் போனோம். ரொம்பவே டிசப்பாயிண்டட். அது கைவிடப்பட்ட நிலமையில தான் இருந்தது. டூரிசம் இன்னும் அது கண்ட்ரோல் எடுக்கல போல், ஏன்னு தெரில. பட் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அதில் எதுவுமே கிடையாது. போட் ஹவுஸ் போனோம். போட் ஹவுஸு அதுவும் சேம் நிலமை. ஒன்றுமே பண்ண முடியல, ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. போட்டெல்லாம் மூழ்கி இருந்தது, எதுவும் மெயின்டெனன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அங்கே இருந்த ஒரு டீ கடையில் டீயை குடிச்சிட்டு சரி இங்கே வந்ததுக்கு இந்த எரிஞ்சு போன ஜுராசிக் பார்க் செட்டை பார்த்தது தான் மிச்சம், மற்றபடி ஒன்றும் இல்லை. போகும் பாதை தெரியவில்லை. இதுக்கப்புறமும் இங்கே ஏதாவது இருக்குமா அப்படின்ற ஒரு தேடலில் நம்ம நண்பர்கள் போய்கிட்டு இருக்காங்க. கடைசி ஆயுதம் இந்த வியூ பாயிண்ட் தான். உற்றாத குமார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். வியூ பாயிண்ட் வாஸ் அமேசிங். இதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல். ஸோ இப்போ நான் நிற்கிற இடம் தான் அந்த வியூ பாயிண்ட். பார்ப்பீங்க, இந்த விஷுவல்ஸை பாருங்கள், அருமையாக இருந்தது.
ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டே ட்ரிப்புக்கு இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு பிளேஸு. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியோடு வந்தாலும் என்ஜாய் பண்ணலாம். ஆல்சோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா ரெசார்ட்ஸ் இருக்குது, நிறையா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்கிது. ரெசார்ட்ஸ் வந்து ரொம்ப சீப்பான ரேட்லேயும் இருக்குது. இப்போ நாங்கள் தங்கி இந்த ரூம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருக்கோம், அது 1000 rupees 5 பேருக்கு. ஸோ நல்லா இருந்தது. ஆல்சோ அந்த கவர்மெண்ட்டோட ரெசார்ட்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இந்த இடத்த பற்றி சொல்லணும்னா கிளைமேட்டு காலைல நல்லா இருந்தது. அப்புறம் வெயில் சொல்லி நடிக்க ஆரம்பிச்சிச்சு. மற்றபடி ஒன் டே ட்ரிப்புக்கு இது ஒரு அருமையான பிளேஸ். மொத்தமாகவே ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணால் இங்கே வந்துட்டு போயிடலாம். அதுவும் நாங்கள் காரில் வந்ததுனால 2000 ரூபா ஆச்சு. சென்னையிலேருந்து இங்கே வர்றதுக்கு கார் இல்லாமல் பஸ்ஸில் வந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஆயிருக்காது. ஸோ எல்லோரும் வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். மேலும் வெவ்வேறு நல்ல நல்ல வீடியோஸில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரதர் ஆஃப் மெட்ராஸ். பாய்.